நீ நான் காதல் விஜய் டெலிவிஷனில் ப்ரைம் ஸ்லாட்டான 6 PM ஸ்லாட்டை டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்தேன். இந்த சீரியல் வந்து நிறைவடைஞ்சு முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து எப்படி மேக் பண்ணாங்கன்ற மேக்கிங் வீடியோ தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோட எண்டில் வந்து இருக்குது, கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீரியலில் மெயின் லீடாக பிரேம் ஜேக்கப் மற்றும் வர்ஷினி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சாய் காயத்ரி, நவீன் முரளிதரன் எல்லாருமே சூப்பரான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரியலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நவீன் முரளிதரன் பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ் ரோலில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளைமேக்ஸ் எபிசோடில் ஷூட்டிங் ஸ்பாட் மெமரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நவீனோட ஆக்டிங் தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. இது ஒரு சூப்பரான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸோட லாஸ்ட்டாக வந்து முடிச்சிருப்பாங்க. அவரோட எண்டோட இந்த சீரியல் வந்து எண்ட் ஆகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இதுன்னு தொடர்ந்து ஒரு புது சீரியல் வரப்போகுது, நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் வந்து மெயின் லீடாக நடிக்கிறவரும் பிரேம் ஜேக்கப்போட பிரதர்ன்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். 2 பேருமே வந்து பிரதர்ஸ். ஸோ பேக் டு பேக்காக வந்து அவங்களோட சீரியலே வந்து ப்ரைம் ஸ்லாட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. பயங்கர ஃபேன் பேஸ் இந்த சீரியலுக்கு வந்ததும் மெயின் டைமான ப்ரைம் ஸ்லாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல பாசிட்டிவோட சூப்பராக வந்து இந்த சீரியல் வந்து எண்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த சீரியல் வந்து ஆக்சுவலாக தெலுங்கில் ரீமேக் பண்ணப்பட்ட அதாவது தெலுங்கு சீரியலில் தான் வந்து நம்ம தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. தெலுங்குலையும் இந்த சீரியலுக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் உண்டு. அதை தொடர்ந்து நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட் டைமாக அவர் வந்து தமிழில் டெபியூ கொடுத்துருந்தாரு பிரேம் ஜேக்கப். சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. மாடலிங்கில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டான இவர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தார் போல். ஆப்பர்ச்சுனிட்டி தானாக வந்து சீரியலில் நடிக்க கிடைச்சதும் தெலுங்கு சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து தான் தமிழில் வந்து அவருக்கு டெபியூவாக கிடைச்சிருந்தது. ஸோ இது லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்ருக்கோம். நவீன் அவரோட சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸோடு இந்த சீரியலில் முடிச்சிருப்பாரு. அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்தாருன்ற பிஹைண்ட் த சீன்ஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டுன்னு தெரியும். ஸோ இந்த சீரியல் நிறைவடைந்து நினச்சி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இந்த சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்களா? இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சமான சீரியலாக? இதில் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நவீனோட ஆக்டிங் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக தன்னோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து ஒரு சூப்பரான நெகட்டிவ் ரோலில் வந்து ஆக்ட் பண்ணுற அளவுக்கும் சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்து இந்த சீரியலும் சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த சீரியல் நவீனோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீரியல் பற்றின அப்டேட்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ், மேக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.